வரக்கூடிய இந்த 2025 பலன்களை தெரிஞ்சுக்கணுமா? ஆதன் ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஆவிகளால வீட்டுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா? ஸ்ப்ளெண்டர் வண்டியில் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா வேற யார் மேலேயோ ஒரு ஆத்மாவாக பிடிச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு என்கிட்ட வராங்க. என் மேலே 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு சொல்லுங்கள். அந்த பேயை விடுவிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் ஊர். போறியாம்மா, உடம்பு விட்டு போயிடுறியாம்மான்னு கேட்குறேன். போயிடுறேன் அப்படின்ட்டு. என் வீடு அங்கே இருக்குது, என் குடும்பம் அங்கே இருக்குது, நான் அங்கேயே போயிருந்துக்கிறேன், அங்கேயே சுற்றிட்டு இருந்துக்கிறேன். ஊர் பேரை சொல்லுது. அவங்க இறக்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார் நம்ம இறக்க தான் போறோம் அப்படிங்கிறது? ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்களாம். அப்போ சொல்கிறான், ஏன் செலவெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலெலாம் சேர்த்துறீங்க, அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு, பாரு அம்மா கூப்பிட்றாங்க. ஆனால் அடுத்த நாள் இறந்துட்டாரு. இப்போ அதோட சின்ன சக்தியை வச்சு அதோட குடும்பத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அதால பண்ண முடியும்? அந்த வீட்டுக்கு ஒரு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் செய்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் கனவுல வந்துட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டே இருக்கார் 4 நாளாக, என்னன்னு தெரியல. முன்னோர்களுக்கு நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க. அந்த திதி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? இறந்தவங்க நிம்மதியா இருக்கட்டும், இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். எதுனாலயோ அவங்க இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்காங்க, அவங்க மனசு நிம்மதி இல்லை அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்ற வார்த்தை தான் திதி. கோயிலுக்குள்ள ஆத்மா போகாதுன்றதே முதல்ல தப்பான விஷயம். கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொல்றது போகாதுன்றது கிடையாது. கடவுளோடு இருக்கிறவங்க தான் எச்சினிகள், கடவுளோடு இருக்கிறவங்க தான் எச்சகர்கள். இந்த கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் நேராக வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் போகாதீங்க அப்படின்ற ஒரு பழக்கம் எல்லார் வீடுகளிலும் இருந்தது. காரணம் என்னன்னா, கோயிலுக்கு போய் வணங்கும் பொழுது, வணங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அந்த எச்சினிகள் நம்ம பின்னாடி வருமா? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே ஒவ்வொரு நாளும் பல வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரிகம்னு இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களா ஆராய்ச்சியாளராகவே PhD வரைக்கும் முடிச்சிருக்கக்கூடிய குருஜி முரளி மோகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஆவிகள் நிறைய பேர் வீட்டுக்கு இறந்திருந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஆவிகளால வீட்டுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியில் பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. அந்த இறந்ததுக்கு அப்புறமா வேற யார் மேலேயோ ஒரு ஆத்மாவாக பிடிச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு என்கிட்ட வராங்க. வந்த உடனே உட்காந்து வச்சு பேசும்போது, என்னப்பா விஷயம், யாருப்பா நீங்கள் என்னன்னு கேட்கும்போது, நான் ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்தேன், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்றதுக்காக தான் வந்தேன், நான் இந்த உடம்புலலாம் இருக்க மாட்டேன், இவங்களெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், கேட்டு பாருங்கள், இது வரைக்கும் நான் எந்த தொந்தரவும் பண்ணதில்லை, நான் விட்டு போயிடுவேன், எனக்கு ஹெல்ப் மட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, என் மேலே 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்குது, என் வண்டி அங்கே இருக்குது, ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த இடத்துல இருக்குது, என் வண்டியை எடுத்து நான் ஆக்சிடென்ட் ஆனது ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருங்க, என் குடும்பத்துக்கு காசு போகும், இந்த இன்சூரன்ஸில் நான் பணம் போட்டு வச்சுருக்கேன், இந்த வீட்டுக்கு சேவிங்ஸ் நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன், இவங்க எனக்கு இவ்வளோ பணமே கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் அதெல்லாம் சொல்லணும். அப்போ குடும்பத்து மேலே அக்கறை இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒன்று நடந்திருக்குது. இன்னொன்று, நம்ம வாழப்பாடி ஒரு அம்மா, அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. உயிரோடு இருக்கும்போது என்னை பார்க்க வரும், அப்பப்போ அடிக்கடி வரும், ஆசீர்வாதம் வாங்கும், பேசும், போகும். அப்புறம் திடீர்னு சொன்னாங்க இறந்துருச்சு அப்படின்னாங்க. ஏமா இறந்துச்சுன்னா ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னு சரிமான்ட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யாரோ ஒருத்தர் மேலே வந்தவங்க மேலே வருது. வந்துட்டு, எதுக்குமா வந்த நீ அப்படின்னா, உங்களை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணா அப்படின்றது. என்ன விஷயமா சொல்லணும்? நான் ராணி அம்மாவுக்கு காசு கொடுக்கணுண்ணா, அது எப்படியாவது அந்த காசை கொடுக்க வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் கடன் வாங்கியிருந்தேன், அந்த அம்மா பாவனா, கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆத்மாவாக திரும்பி சொல்லுதுன்னா அப்போ நல்லது செய்துன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு குடும்பத்தை கடைசி வரைக்கும். இப்போது ஒரு குடும்பத்துக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களாமே, ஒரு திருடங்க வராங்க போகிறாங்கன்னாலும் அதை பாதுகாத்து அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட கனவுல சொல்லும். எனக்கு கனவுல திடீர்னு ஏதோ காம்பவுண்டுக்குள்ளே எகிரி குதிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு.
நான் எழுந்து போய் வெளியே பார்த்தா யாரோ உள்ளே இருந்தான், கத்துனோடனே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணர்ந்தவங்க சொல்லுவாங்க. அப்போது இவர் கனவுல சொன்னது யார்? கனவுல வந்து சொல்லக்கூடிய சக்தி ஆத்மாக்களுக்கு உண்டு, கனவுல வந்து தெரிவிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஆரம்பிக்கும் போது இது செய்யலாமா வேணாமன்ற உணர்வை முதல்லையே கொடுக்கும். எப்பா இது தொடாதப்பா, இது செய்யாதப்பா, இது செஞ்சால் இது தோற்றுருவப்பா அப்படின்ற மாதிரி அது அந்த உணர்வெல்லாம் முன்னாடியே கொடுக்கும். இது எல்லாத்தையும் அது எல்லாருமே செய்வாங்களான்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிறைய பேய்கள் அதை கண்டுக்காமல் கூட இருக்காங்க. வீட்டை வந்து ஆத்மாக்கள் வந்து ஏம்மா உங்கள் வீட்டுக்கெல்லாம் போகல, எங்கே இருக்கிற அப்படின்னா அங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ கடைசியாக ஒரு பேய், ஒரு ஆத்மா வந்து அந்த பேயை விடுவிக்கிறேன், அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் ஊர், போறியாம்மா உடம்பு விட்டு போயிடுறியாம்மான்னு கேட்குறேன். போயிடுறேன் அப்படின்ச்சு. கண்டிப்பாக போயிடுவேன் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். எந்த பக்கம் போகிறேன்னா இந்த வழி எங்கள் வீட்டுக்கு போகுமா, என்ன கேட்குது அட்ரஸ்ஸு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது என்ன சொல்லுது? என் வீடு அங்கே இருக்குது, என் குடும்பம் அங்கே இருக்குது, நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன், எங்கேயே சுற்றிட்டு இருந்துக்கிறேன், குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை. இந்த வழி என் வீட்டுக்கு போகுமா, அந்த ஊர் பேரை சொல்லுது, தோட்டகிரி, இந்த வழி தோட்டகிரிக்கு போதா அப்படின்னுது. அது எனக்கு பேயா தெரியல, யாரோ ஒரு மனுஷன் வந்து அட்ரஸ் கேட்குறாரு, இந்த வழி போதா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதை பொறுத்த வரைக்கும், அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் உடல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி உயிரெல்லாம் இருக்குது எனக்கு. நான் என் குடும்பத்தோடு இருப்பேன், இருக்கிறவங்களாம் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், எப்பவுமே இருக்கும். இன்னொன்று, குழந்தைகள் வந்து அப்பப்போ இப்படி பார்த்து அழுவாங்க இல்லைம்மா, குழந்தைங்க ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் இப்படி பார்த்து அழுவாங்க. அப்பவும் அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதும் அந்த பேய்கள் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு, அப்பவும் அவங்கள பாதுகாக்கிறதும் அவங்க தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த பயம் நம்ம கண்களை விட இப்போ நாய் கண்களுக்கு தெரியுதுன்றாங்க. நாய்கள் அதிகமாக குலையுது, எங்கேயோ பார்த்துக்கோ, எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த பேயை நம்புறவங்க இருக்கட்டும், நம்பாதவங்க இருக்கட்டும், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கட்டும், அது எந்த ஃபாரின்ல வேணால் எடுத்துக்கிட்டோம், நாய் ஏதோ ஒரு இடத்த பார்த்து குலைச்சிட்டே இருக்குங்க, மாடு ஏதோ ஒன்று பார்த்து மிரண்டுட்டே இருக்குதுங்க. சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன தெரியுது? நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு என்ன தெரியுது? அந்த மாதிரி குழந்தைக்கும் தெரியும், அந்த சக்தி குழந்தைக்கும் உண்டு. அந்த மாதிரி முன்னோர்கள், நம்ம இறந்து போனவங்க குடும்பங்களுக்கு நல்லது செய்கிறதும் உண்டு, நம்மளை பாதுகாக்கிறதும் உண்டு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இறந்துடுறாங்க. சில பேருக்கு வந்து நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா நமக்கு கனவுல தோத்துரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க இறக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார் நம்ம இறக்க தான் போகிறோம் அப்படிங்கிறது? ரொம்ப இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்து நான் இங்கே ஒருத்தர் பெங்களூரில் இருந்தார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்களாம். அப்போ சொல்கிறாராம், ஏன் செலவெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலெலாம் சேர்த்துறீங்க, அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு, பாரு அம்மா கூப்பிட்றாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சில்லப்பா, வாப்பா போகலான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு. உடனே பொண்ணு சொல்லுதான், என்னென்னு அவங்களெல்லாம் போக சொல்ல அப்படிலாம் சும்மா ஒரு வேடிக்கைக்கு அந்த வார்த்தை சொல்லி விட்டுருச்சான். ஆனால் அடுத்த நாள் இறந்துட்டார். மாடி மேலே டிஃபன் சாப்பிட்டு கீழே இறங்கி கடைக்காரர்கிட்ட போய் நல்லா இருக்கியாப்பா, அந்த வாடகைக்கு இருக்காங்க அங்கே பேசிட்டு அவ்வளோ தூரம் போய் உட்காந்துறத அப்படியே இறந்துட்டார். ஆனால் முன்னாடி நாளே அதை சொல்லிட்டாரு, என்னென்னு நான் இறக்க போகிறேன்றதை முன்னாடி நாளே அதை வந்து தெளிவுபடுத்திட்டார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, வேலைக்கு போகும்போது போயிட்டு வரோம்னு சொல்லுவோம். வீட்டில் என்ன சொல்லுவோம், அம்மா போயிட்டு வரோம்மா, ஒய்ஃபாக இருந்தால் போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அன்றைக்கி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திட்டுறாங்க அம்மா, ஏன்டா போகிறேன்னு சொல்கிறேன், இவ்வளோ நாள் சொல்லாமல் திடீர்னு இன்றைக்கி தெரியலாமா வாயில அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ அதே ஆள் தான், அதே பையன் தான், ஆள் இல்லை, ஒரு பையன் ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பையனை வந்து நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறான், உனக்கு நான் இது கொடுக்கணும்லடா, வீட்டில் எங்கே இருக்கடா, அம்மா கிட்டே கேட்டு வாங்கிக்கோடா, அதையே நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாமே, அம்மா கிட்டே கேட்டு வாங்கணும், தெரியலடா எனக்கு அப்படி தோணுது அப்படின்றான் அந்த பையன் சொல்கிறான். ஆனால் அந்த பையன் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறான். அப்போ அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்றதும் தெரிஞ்சிருச்சு, இந்த பையனுக்கு வந்து இந்த பொருளை நான் எடுத்து வீட்டிலேருந்து கொடுக்க மாட்டேன்றதும் தெரிஞ்சிருச்சு. புரியுதா? அதே வண்டி, எந்த வண்டியில் வீட்டிலேருந்து கிளம்புனானோ அதே வண்டியில் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறான். இதான் நடந்தவங்க சொல்கிறாங்கல்ல. அப்போது விஷயம் என்ன, ஒரு நபர் இறக்குறாருன்னா முன்னாடியே சிம்டம் தெரியுது, அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த செகண்டை நம்ம வந்து தவிர்த்துடலாம். அந்த உணர்த்துற சக்தி அப்படின்றது யாருன்றது யாருமே கணிக்கல இன்னைக்கு வரைக்கும். உணர்த்துற சக்தி அவங்களேவா இல்லை அவங்க கடவுள்களா என்னன்றது யாருமே கணிக்கல, நாமளும் கணிக்கல, அது வேற விஷயம். ஆனால் தெரியுது, தெரியாமல் இல்லை. இறக்குறவங்க 90 விழுக்காடு நபர்களுக்கு இறக்குறது முன்கூட்டியே தெரிஞ்சிருதுமா, தெரியாமல் கிடையாது. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லும்போது பேய் வந்து பெருசா அந்த சோபாவை தூக்கி போடுறது, ஆளை தூக்குற அளவுக்குலாம் சக்தி கிடையாது, ரொம்ப சின்னதுதான் அதோட சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதோட சின்ன சக்தியை வச்சு அதோட குடும்பத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அதால பண்ண முடியும் சார்? அதாவதுங்கம்மா, ஒரு கெடுதல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் செய்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் கனவுல வந்துட்டே இருப்பாங்க.
எங்கள் அப்பா வந்துட்டே இருக்கார் 4 நாளாக, என்னன்னு தெரியல. இல்லை அந்த வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னா அப்பயும் கனவுல வந்துட்டே இருப்பாங்க. கெடுதல் நடக்குதுன்னா முன்னாடியே கனவுல வந்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு புரியாது. வந்தார் ஏதோ ஒன்று சொன்னார், எனக்கு புரியல. வந்தார் ஏதோ ஒன்று சொன்னார், எனக்கு புரியல. ஆடியோன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் ஏதோ ஒரு காசு போட்டிருக்கீங்க ஒரு பிஸ்னஸில், அந்த காசு தூக்கிட்டு அவன் ஓட போகிறான் அப்படின்னா அதை கூட உணர்த்து வர கனவுல வந்து இந்த மாதிரி ரொம்ப பேர் நடந்திருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த காசு விஷயம் தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக காசு கட்டுறாங்க, பெருசாக போக வேணாம், அது பெரிய தமிழ்நாட்டிலே பெரிய இஷ்யூ. அது அந்த இடத்துக்காக காசு கட்டுறதுக்கு மொத்த நகையெல்லாம் பேங்க்கில் வச்சு பணமெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. விடிஞ்சால் காசு எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். புரியுதாம்மா? நைட்டு எடுத்து போய் கட்டிடுவாங்க. நைட்டு கனவுல வந்து தெளிவாக ஒரு ஆள் மாதிரி நின்று, அறிவு இருக்குதா இல்லையா, இந்த காசு எடுத்துகிட்டு அவன் ஓட போகிறான், இதை போய் நீ அங்கே போட போறியா அப்படின்னு பையனை அப்பா திட்டுறாரு. அப்பா இறந்து போனாப்பா பையனை திட்டுறாரு. பேரனுக்காக கட்டுற காசு அது, அதாவது அந்த அந்த மகனுக்காக கட்டுற காசு, அது மகன் தொழிலுக்காக கட்டுற காசு. அப்படிலாம் திட்டினோடனே ஒரு திடீர்னு நைட்டே முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் எடுக்கலை, ஆன் டைம் நான் எடுக்கலை. காலையில் எழுந்து பார்க்குறேன், இவர் நைட் இவ்வளோ மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. திருப்பி ஃபோன், என்னப்பா விஷயம்னா, நைட் இந்த மாதிரி வந்துச்சுங்க, எனக்கு என்னவா இருக்கும், தெளிவாக சொல்லுப்பா என்ன வந்துச்சு அப்படின்னு. இல்லை உடனே முழிச்சிட்டேன், எனக்கு என்ன வந்துச்சுன்னு தெளிவாக ஞாபகம் இருக்குது. இப்படி தான் கேட்டார் அவர். அப்போ அவர் கேட்டார், நான் ஏன்ப்பா கட்டுறேன், கட்டாதீங்க விடுங்கப்பா. அப்படியா, இப்போ கட்டலைன்னா பையனோட லைஃப் அவன் ஒத்துக்க மாட்டானே அப்படி இப்படின்றார். சரி ஒரு டார்கெட்டை வைங்க, ஒரு டைம் லிமிட் வைங்க, இவ்வளோ நாள் பார்க்கலாம், அதுக்குள்ளே அப்பா சொன்னது நடந்துச்சுன்னா கட்ட வேணாம், அது வரைக்கும் நடக்கலைன்னா அப்புறம் கட்டிட்டு போங்க அப்படின்னு பெரிய டைம் லிமிட் வச்சோம் நாங்கள். ஆனால் 3 நாளில் நியூஸில் வந்துருச்சு, இவ்வளோ கோடி ரூபாய் இவங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்றது 3 நாளில் நியூஸில் வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரின்னு, என்னென்ன எங்கள் அப்பா வந்து எப்படி காப்பாற்றிட்டாருங்க. அவங்களால செய்ய முடிஞ்சது என்ன, கனவுகளில் வர முடியும், உணர்த்த முடியும், இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஆசீர்வதிக்கிறதும் அவங்க தான்மா, ஆசீர்வதிக்கிறதும் அவங்க தான். சொல்லுவாங்கல்ல முன்னோர்களுடைய ஆசி வேணும், சாபம் வாங்காத ஆசி வேணும்னு சொல்லுவாங்க. சாபம் வாங்காதன்னா என்ன, அவங்க பார்த்துட்டு இருக்காங்கப்பா எல்லாத்தையும், அவங்க பொண்ணை தான் நீ கட்டிட்டு வந்திருக்க, அந்த பொண்ணை அடித்து அந்த பொண்ணு கண்ணில் தண்ணி வந்து அதை அவங்க பார்த்து சாபம் கொடுத்துட்டு போகிறாங்க, அது பண்ணிடாத. அவங்களோட ஆசி வேணும்ப்பா, அவங்கள வணங்கிக்கோ, பெற்றவங்களை வணங்கிக்கோ. முதல்ல எந்த காரியம் ஆரம்பிக்கும் பொழுதும் பெற்றவங்களை வணங்கிக்கோ, ஏன்னா அவங்களுடைய ஆசி வேணும். எங்கேயோ இருக்கிறார் கடவுள், இந்த பூமியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அவர் நம்ம வீட்டில் வச்ச ஃபோட்டோவில் இருக்காரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது, இருந்தால் இருக்கலாம், இல்லைனா இல்லை. நீ செய்கிற பூஜையை பொறுத்து இருக்கு. ஆனால் நீ பூஜையை செஞ்சாலும் செய்யலைனாலும், நீ சாப்பாடு வச்சாலும் வைக்கலனாலும், உன் கூட ஒரு உறவு வீட்டில் இருக்குதுன்னா அந்த உறவு உன்னுடைய முன்னோர்கள் மட்டும்தான். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் உன் கூட இருப்பாங்க. அவங்களுடைய ஆசி இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது, அவங்களோட ஆசையோடு தான் எல்லாமே செய்ய முடியும். அவங்களோட உணர்வு இல்லாமல் பார்த்தியா, நான் காசு போடாமல் நான் தப்பிச்சிட்டேன் பார்த்தியா, என்னுடைய லக்கு பார்த்தியா, உன்னோட லக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்களோடது தான், அவங்க செய்கிறது தான். அதே தான் நீ நாளைக்கு உன்னுடைய பேரனுக்கும் பேத்திக்கும் செய்ய போகிற, இதுதான் விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ணில் நம்ம கண்ணால் பார்க்கும்போது ஆவியோ பேயோ பெருசாக தெரியாது சொல்ல போனால். ஆனால் இதுவே வீட்டில் இருக்க சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் நிறைய பேரோட ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பேயெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த சிசிடிவி கேமரா ஃபோனுக்கெல்லாம் மட்டும் ஏன் தெரிகிறது? இல்லைம்மா, அந்த ஒரு உடல் இல்லாத, சதை இல்லாத, ரத்தம் இல்லாத ஒரு உயிர் மட்டும்தான் ஆத்மான்றதை நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்போ அந்த ஆத்மா உருவம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த உருவம் எடுக்க முடியும். அது அந்த உருவம் எடுக்கிறதுக்கு தேவையான நாள், தகுந்த நேரம் வர வேண்டியது இருக்குது. இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க, இன்றைக்கி அமாவாசைப்பா, நாளைக்கு வருமானம், வெளியே போகாத, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த ரோட்டில் போகாத. முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்போம்ல, இந்த ரோட்டில் போகாத. அந்த இடுகாடு சுடுகாடு சொல்லுவாங்க, சுடுகாட்டில் புதைக்கிறோம், இடுகாடை வந்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல வச்சு 3 சுற்றி சுடுகாட்டுக்கு போனாலும் போயிடு, இடுகாடு பக்கம் போயிடாது, ஏன்னா அங்கே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடங்களெல்லாம் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான இடங்கள். இதுனாப்பா அது இவ்வளோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, எதுக்குப்பா இதுக்குள்ளே போகிறேன், அப்போ என்ன அர்த்தம், அது இடம் அதுக்கு வந்து பவர்ஃபுல்லான இடம். அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளுக்கு உருவம் தெரியும். அவங்களுக்கான நேரங்கள் 12 மணியாவது 1 மணியாவது நடுஜாமத்தில் ஏன் போகிற, போகாதையா, நம்ம அம்மா அப்பா சொல்கிறாங்கல்ல, ஏன் போகிற போகாத. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கான நேரங்கள். அந்த மாதிரி நேரம் காலம் நிர்ணயம் இருக்கும். அந்த நேரம் காலங்களையும் இடங்கள்லையும் தகுந்த நேரம் தகுந்த இடம் இதெல்லாம் கரெக்டாக அமையும் போது அவங்க உருவங்கள் எடுப்பாங்க. அந்த உருவம் அப்படியே மனுஷன் மாதிரி இருக்குமா, நடந்து வருமா, அப்படி கிடையாது. அது சினிமாவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி காமிச்சாதான் சினிமா, இல்லைனா அப்படி சினிமா இல்லை, அது தெரியாமல் போயிடும். ஒரு வெள்ளையா
அது பார்த்தாவே மனிதன் கிடையாது, வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற அளவுக்கு ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் எடுக்க முடியும். அதால் அந்த உருவம் கொண்டு வர முடியும், அந்த உருவத்துக்கு வருவாங்க. அது உருவம் வருதா இல்லையான்றது அதுக்கே தெரியாது. இது நானாக சொல்கிறதோ இல்லை புத்தகங்களில் படித்ததோ கிடையாது. ஒரு ஆத்மா பிடிச்சவங்ககிட்ட பேசும்போது, ஏம்மா நீங்கள் சில பேர் தெரியுறீங்க, சில பேர் தெரிய மாட்டேன்றீங்க, எப்படிமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அது எங்களுக்கே தெரியுதில்லை, எங்களுக்கு உருவம் இப்போ வெளியே தெரியுது, நாங்கள் தைரியமாக போய் நின்றுருவோம், பார்த்தா எங்களை பார்த்து பயப்படுவாங்க, அப்போ தான் தெரியும், ஓஹோ நாங்கள் தெரியும் போல இருக்குன்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்குவோம். புரியுதா? அப்போ யார் சொல்கிறது? அந்த ஆத்மா சொல்லுது என்கிட்ட, ஓ நாங்கள் தெரியும். அப்போ எப்போ தெரியும் எப்போ தெரியுதுன்றது அதுக்கே தெரியும். அதுக்கு நேரம் காலம் தான் கணக்கே தவிர அது தெரிய வைக்கணும்னு அதையே தெரிய வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் பேய்கள் பிசாசுகளுக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது சிசிடிவியில் எப்படி விழுது அப்படின்னா, அது மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்குது. சிசிடிவின்றது ஏதோ ஒன்று போதா, எந்த பக்கம் அது ஏதோ ஒன்று போதா வருதா அப்படின்றது மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்குது. நாம் அவ்வளோ உன்னிப்பாக எதையும் பார்க்குறது இல்லையே, அவ்வளோ உன்னிப்பாக நாம் எதையும் பார்க்குறது இல்லையே. கேமரான்னா நீங்கள் 1 லட்சம் ஃபோட்டோ, 2 லட்சம் ஃபோட்டோ, 10 லட்சம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பேய் விழுது, அந்த ஒரு ஃபோட்டோவை இந்த 10 லட்சம் பேரும் பார்த்துட்றீங்க. அப்போ கேமராவில் ஃபோட்டோ அப்போது அதுவும் அதே மாதிரி தான், நேரம் காலம் தகுந்து தான். அந்த ஒரு கேமராவில் ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் இருக்குது பாரு, என்ன உருவம் இது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். எல்லா கண்களுக்கும் தெரியுது, கேமராவில் விழுறதும் உண்மை, வீடியோஸ்லேயும் விழுறதும் உண்மை, எல்லாமே உண்மை தான். ஆனால் அது எப்போ உருவம் எடுக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அதுக்கான நேரம் காலம் வரும் பொழுது சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி வந்து கரி நாள்ப்பா, நல்ல காரியங்களை எதாத்தையும் தள்ளி போடு, ராவு காலம் நடந்துட்டு இருக்குது போகாத, யமகண்டம் நடந்துட்டு இருக்கு போகாத. அப்போ நம்மளுக்கு ஆகாத காலங்கள் அது. அப்போ நம்மளுக்கு ஆகாதுன்னா வேறு யாருக்கு ஆகுன்ற கேள்வி இருக்குல்ல. நம்மளுக்கு ஆகாது சரி பாப்பா, வேற யாருக்கு ஆகும்? அப்போ யாருக்கோ ஒருத்தருக்காக தான் போகுது. அது ஏன் கெட்ட சக்திகளுக்கு ஆத்மாக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கேள்வி. ஸோ அவங்களுக்கான நேரம் காலம் வரும் பொழுது இது நடக்குது. இது ஒரு ஆத்மாவே உடம்பு மேலே வந்து சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய கண்ணில் விழுறதுக்கும் கேமராவில் விழுறதுக்கான காரணங்கள். கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே முன்னோர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்ப முன்னோர்களுக்கு வந்து நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க. அந்த திதி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், நமக்கு என்ன நன்மை, அந்த இறந்தவங்களுக்கான முன்னோர்களுக்கான என்ன நன்மைகள் இருக்கும்? இது எந்த கோட்பாடுக்குள்ள வருதுன்னாமா, சாமி படைக்கிறார், பூமிக்கு இவர் வரார், வாழ்றார், இறந்தப்புறம் இறக்குறது வந்து யமதர்மர் குடிக்கிறார், படைக்கிறது பிரம்மர். இங்கே காலம் முடிஞ்சு போச்சு, ஒரு யமதர்மர் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ நரகத்துக்கு போகிறாங்களா சொர்க்கத்துக்கு போகிறாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. அது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க, கெட்டது செஞ்சவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்றது விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் எடுக்கிறார். இதை பயன்படுத்தி தான் இதை ஒரு நோக்கமாக வச்சு தான் பிண்டம் வைக்கிறது, திதி செய்கிறது, இது எல்லாமே. அதாவது இறந்தவங்க நிம்மதியாக இருக்கட்டும், இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். எதுனாலையோ அவங்க இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க மனசு நிம்மதி இல்லை அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்கிற வார்த்தை தான் திதி. நான் இருக்கிறேன்ப்பா, நீ செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா, உன் பையன் தானேப்பா, நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா, நான் செஞ்சு முடிக்கிறேன்ப்பா அப்படின்னு பையன் சொல்கிறது. பொண்ணு சொல்கிறது என்னன்னு, அம்மா நான் இருக்கிறேம்மா, நீ செய்ய முடியாத, நீ பண்ணணும்னு நினச்சதை, உன் பேரம் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினச்சதை, இந்த வீடை காப்பாற்றணும்னு நினச்சதை, கோர்ட்டில் இருக்க அந்த கேஸ் ஜெயிக்கணும்னு நினச்சதை நான் ஜெயிச்சுட்டு வரேம்மா, நீ ஏம்மா இப்படி பண்ணுற? இதுதான் விஷயம், இதுதான் திதி கூட. அவங்க மனசு சாந்தி அடைகிறதுக்கு தான் அந்த திதி. அப்போ அவங்களுக்கான நன்மை அதில் தெரிஞ்சிருது. அப்போ நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்ற கேள்வி அடுத்தது இருக்குது. நம்மளுக்கான நன்மை என்ன அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து கிடைக்கிற ஆசி, திதியும் பிண்டமும் சரிபரமாக எல்லாமே செய்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆசை. இது எல்லாமே எல்லா இதில் எழுதியிருக்கிறது தானே. எல்லா சித்தர்கள் எழுதினது, ஓலைச்சுவடிகளில், வேதங்களில் இருக்குது, கருட புராணத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குதுமா. இருக்கிறது தான் நம்ம செய்கிறோம். இல்லாத நம்ம ஒன்றும் புதுசு சிருஷ்டி பண்ணிடல. இருக்கிறதையே நம்ம இல்லைன்னு சொல்லி போராடுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது யாரே எழுதிக்கிட்டுங்க, அகத்தியரே எழுதிக்கிட்டுங்க, அப்படிலாம் இருக்கிறோம், நம்ம இருக்கிறேன், அதுதான் விஷயம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கான ஆசையும் அதில் கிடைக்கிது. இவங்க நம்மளுக்கு பிண்டம் வச்சாங்க, நம்மளுக்கு பூஜை பண்ணாங்க, நம்மளுக்காக இது பண்ணாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இவங்களுக்கு ஒரு ஆசி வழங்குவோம். குழந்தை இல்லைன்னா ரொம்ப நாள் என்ன சொல்லுவாங்க, முன்னோர்களுக்கு ஒரு பூஜை பண்ணுப்பா, குழந்தை பிறகுதான்னு பார்க்கலாம். அப்போ யார் ஆசி கொடுக்குறாங்க? முன்னோர்கள் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க, இது நடந்த விஷயமா, ஒரு குழந்தை பிறகுது, அந்த பொண்ணு வீட்டில் பிறகுது, சரியா? பொண்ணு வீட்டில் பிறகுது, பொண்ணு வீட்டில் பிறந்துட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். அந்த குழந்தை ஒரு மாதம்தான் அது பிறந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் மட்டும் அந்த குழந்தை அழுது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து திருப்பி பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அழமாட்டேங்குது. புரியுதா? அந்த குழந்தைங்க தூங்கும்போது சிரிப்பாங்க, ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த இறந்தவங்க ஃபோட்டோ இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேர் இறந்துருக்காங்க, தாத்தா பாட்டி 2 பேர், அந்த பொண்ணோட தாத்தா பாட்டி 2 பேர் இறந்துருக்காங்க.
அந்த பொண்ணுக்கு தான் பேத்தி பிறந்திருக்குது இப்போன்னு வச்சுக்கோ. பொண்ணுக்கு வந்து அந்த குழந்தை அவள் 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் குழந்தை அப்படி பார்க்குது, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சிரிக்குது. வேறு எந்த ஃபோட்டோவை காமிச்சாலும் எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ பர்டிகுலர் ஃபோட்டோவை பார்த்தா மட்டும் சிரிக்குது. அப்போ சொல்கிறாங்களா, என் தாத்தா தான் பிறந்திருக்காரு, அவரை மாதிரியே இருக்கார். என் பாட்டி தான் பிறந்திருக்காங்க, அவரை என் சித்தி தான்ப்பா, வேறு யாருமே கிடையாதுப்பா, அவங்கள மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதெல்லாம் உண்மைன்றது நிரூபணம் ஆகுது இல்லை? அதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நடந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். யாரும் நம்ம பகிர்ந்துக்கிறது இல்லை. சொன்னால் முட்டாளுன்னு சொல்லிடுவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம பகிர்ந்துக்கிறது இல்லை. எல்லாரும் வீட்லையும் நடக்கிற விஷயம் இது. என் பொண்ணு சின்ன வயசில் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீட்லையும் உட்காந்து பேசுனாங்கன்னா ஆமாங்க எல்லாமே உண்மைங்கன்றது வெளியே வந்துடும். ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு ஒரு பயம், நம்மளை முட்டாள் பண்ணுவாங்களோ இல்லை ஒரு மூடத்தனமான நம்பிக்கை வச்சுருக்காங்க என்ன சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா வீட்லையும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கோவிலுக்குள்ள வந்து எந்த ஒரு ஆத்மாவும் போகாது, ஏன்னா வந்து அங்க சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்லயுமே வந்து நிறைய பேர் வீட்டுல டெய்லியுமே தீப ஆராதனைகள்லாம் பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு மனிதர் மூலியமாவோ ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஆவி வந்துடுது. அது எப்படி சார்? கோவிலுக்குள்ள வந்து சக்திகள் இருக்கு, அப்ப வீட்டுக்குள்ள சக்தி எதுவும் இல்லைன்னு அர்த்தமா? கோயிலுக்குள்ள ஆத்மா போகாதுன்றதே முதல்ல தப்பான விஷயம். கோயிலுக்குள்ளே போகாதுன்னு சொல்கிறது போகாதுன்றது கிடையாது. என்னென்னா எச்சினிகள்னு ஒரு விஷயம் இருக்குதுமா. எச்சினிகள், எச்சகர்கள், இது வேத காலங்கள்லேயே ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க வாயாலே அதை கேட்டிருக்கோம். வேதங்களையும் எழுதியிருக்கு, சித்தர்களும் எழுதியிருக்காங்க, முன்னோர்களும் எழுதியிருக்காங்க. 1857 பாடின கந்தசஷ்டி கவசத்தில் கூட இது எல்லாமே இருக்குது. எச்சினிகள், எச்சகர்கள், அதை பற்றி பெருசாக போக வேணாம். எச்சினின்றது யாருன்னா, இறந்து போன ஒரு பெண், தன்னுடைய எந்த ஒரு சுகதுக்கங்களையும் அனுபவிக்காத ஒரு பெண். நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, வாழலை, யதார்த்தமாக இருந்தேன், ஏதோ ஒரு கல் விழுந்துருச்சு, இறந்து போயிட்டேன். அந்த பொண்ணு நினைக்குது, போய் கடவுள்கிட்ட கேட்குது, அந்த குலதெய்வத்துக்கிட்டையோ அவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ போய் கேட்குது, நான் ஏன்பா இறந்தேன்? இறந்து போன அப்புறம் கேட்குது. இதுதான் நமக்கு புராணங்கள் சொல்லுது. இறந்து போன நான் ஏன்பா இறந்தேன், நான் இப்படி இறந்துட்டேனே அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நீ என்னோடய இருந்துரு அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடவுளோடையே இருக்கிறாங்க. கடவுளோடு இருக்கிறவங்க தான் எச்சினிகள், கடவுளோடு இருக்கிறவங்க தான் எச்சகர்கள். இவங்க சொல்கிறாங்க. எச்சினிகளுடைய வேலைகள் என்ன? கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, இப்போலாம் கார் இருக்குது, வண்டி இருக்கலாம், அப்போலாம் நடந்து தான் போவாங்க, எவ்வளோ தூரம் இருந்தாலும் கோயிலுக்கு நடந்து போங்கன்னு சொல்லுவாங்க, வெறுங்காலில் போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வெறுங்காலில் போக முடியாத காலகட்டத்தில் இருக்கும். அப்போலாம் வெறுங்காலில் போவாங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க அப்படின்ற ஒரு பழக்கம் எல்லார் வீடுகளிலும் இருந்தது. காரணம் என்னென்னா, கோயிலுக்கு போய் வணங்கும் பொழுது, வணங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அந்த எச்சினிகள் நம்ம பின்னாடி வருமா? இவங்க வேணுனதெல்லாம் உண்மையா? இவங்க இந்த மாதிரி என் மருமக இப்படிலாம் என்னை தொல்லை பண்ணுறா, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, அவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பா, அவளுக்கு இந்த இது நடக்கக்கூடாதுப்பா, இந்த வேலை கிடைக்கக்கூடாதுப்பா, வேலை கிடைச்சி அவள் போயிட்டா என் மகனை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைப்பா அப்படிலாம் வேண்டிட்டு போவோம் கடவுள்கிட்ட. அந்தம்மா இது பின்னாடி போய் பார்க்குமா, போய் பார்த்தா அது பொய்யா இருக்குமா? மருமக இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டா நம்மளை மதிக்க மாட்டான்ற ஒரு எண்ணத்தோடு தான் போய் சாமி கும்பிட்டுருக்கு. இது போய் எப்போ சொல்லுமா, நட சாத்துவாங்களாம் கோயிலில் நட சாத்துவாங்க. நட சாத்தின அப்புறமா கோயிலில் வந்து லைனாக நிற்குமா எச்சினிகள்லாம். சொல்லுங்கம்மா அப்படின்னா, இன்றைக்கி இந்த அம்மா வந்து இந்த மாதிரி வேண்டிச்சு, நான் பின்னாடி போய் பார்த்தேன், அவங்க வேண்டின தப்பு, அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டா தன்னை எங்கே மதிக்க மாட்டாலும் நினச்சி தான் நம்ம வேண்டுது, அந்த அம்மாவுக்கு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுமா. இதெல்லாமே நம்ம புராணங்கள் எழுதப்பட்டது. எச்சினிகளுடைய வேலையே அது. அப்போ கோயிலில் போகும்போது இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் வேண்டுறதா இருந்தால் உக்காந்து வேண்டுங்க, கோயிலுக்குள்ளே போனால் உக்காந்துட்டு வெளியே எழுந்து வாங்க, உடனே போயிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சாமியை பார்த்து வணங்கும்போது கண்ணை திறந்து வேணும், கண்ணை மூடி கையை தூக்கலாம், கண்ணை திறந்து வேண்டிட்டு வாங்க. நீங்கள் வணங்குறது கீழே உட்காரும்போது கண்ணை மூடி நிம்மதியாக மனசார வேண்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. காரணங்கள் என்னென்னா, நீங்கள் வேண்டும்போது தான் உங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும் எச்சினிகள். என்ன வேண்டுறாங்க இவங்க, இது வேண்டாங்க, அப்புறம் போய் சொல்லும். இவங்க தான் இப்போ ஒரு நோட்ஸ், நம்ம பிஏ ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்ம பிஏ அவங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே அப்போ நோட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த பேங்க் இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அதுதான் இந்த நோட்ஸுக்கு, அதுதான் எச்சினிகள். அப்போ பேய்கள் கோயிலுக்குள்ளே போகாதுன்றதில்ல, சாமியோடையே சேர்ந்து வாழுதுன்றதும் இருக்குது. நல்லவர்கள் அங்கே போகிறாங்க வராங்க. ஆத்மாக்களே துராத்மாக்கள் இருக்குல்ல, அது கெட்டதுன்னு பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஆத்மாக்கள் இருக்குல்ல. மனிதர்கள்லேயே ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போயிட்டு வந்துடுவாங்களா? திருடம் போக மாட்டான், கொள்ளாடிக்கிறவன் போக மாட்டான், ஏன்னா ஸ்டேஷனை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் உண்டு. அதே மாதிரி தான் கோயிலும், தவறு செய்கிறவங்க போக மாட்டாங்க, தவறு செய்கிறவங்க போக மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க போகிறாங்க வராங்க. இப்போ வீடுகள் அப்படின்னும் போது அதே தானே, சாமிகள்கிட்டையும் போயிட்டு வராங்கன்னா வீட்டுக்கும் கோயிலுக்கும் வித்தியாசம் உண்டுமா. கோயிலில் சாமிக்கான முழு சக்தியும் ஒன்று உண்டு, வீட்டில் உருவம் மட்டும்தான் உண்டு, முழு சக்தியும் கிடையாது. சாமியை வச்சு நம்ம பார்த்து வணங்குறதுக்கு, நம்ம பார்த்து இங்கே வணங்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு உருவம் மட்டும்தான். எப்படி நம்ம முன்னோர்களுடைய, நம்ம தாத்தாவோட ஃபோட்டோ எங்கே இருக்குது, நம்ம பாட்டியோட ஃபோட்டோ எங்கே இருக்குது, அப்போ நம்ம கேட்கலாம், இப்போ தாத்தாவோட உயிர் அதில் இருக்கா? கிடையாது.
என்ன இருக்குது அப்படின்னா தாத்தாவோட ஃபோட்டோ, அவருடைய முகம் அங்கே இருக்குது. நான் அவரை தான் நினச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கடவுளுடைய ஃபோட்டோவும். அப்போ அவருடைய உயிர் எங்கே இருக்குது? அவரை நாங்கள் இந்த இடத்துல புதைச்சோம், அங்கே இருக்குது. யாரை சொல்லுவோம் நம்ம? தாத்தாவை எங்கம்மா உயிர் இருக்குது, அவரோட உயிர் எங்கே இருக்குது? நாங்கள் கடைசி எங்கே தான் புதைச்சோம், அவரை அங்கே தான் இருக்கும். இவருடைய சுடுகாடு அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கும். அப்போ சாமியோட உயிர் எங்கே இருக்குது? கர்ப்பகுடியில் இருக்குது. கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்பகுடியில் கீழே தகடை வச்சு புதைச்சி மேலே சிலை வச்சுருக்கோம், அங்கே இருக்குது. அப்போ கோயில் இருக்கக்கூடிய சக்தியும் வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியும் வேற வேற, ரெண்டும் ஒரு சக்தி கிடையாது. இருந்தாலுமே வீடை கோயில் மாதிரி சரி வர பார்த்துக்கிட்டோம்னா அந்த மஞ்சள் பூசுறது, சாணி, இப்போலாம் சாணியம் முழுகிறது இல்லை, மஞ்சள் பூசுறது, பொட்டு குங்குமம் வைக்கிறது, ஊதுவத்தி கற்பூரங்கள்லாம் ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய சக்தி அப்படியே கிடைக்கும். அந்த வீடுகளுக்கு இந்த மாதிரி தீய ஆத்மாக்கள்லாம் வராது. கோயிலில் ஏற்கனவே மாந்திரிகத்தால் தகடை உருவேற்றி 48 நாள் 1 மண்டலம் 2 மண்டலம் 3 மண்டலம் உருவேற்றி அந்த உருவேற்றின தகடு கொண்டு போய் சிலைக்கு கீழே வச்சு சிலையை பிரதிஷ்டை செஞ்சதுனால மிகப்பெரிய சக்தி அங்கே இருக்கிறதுனால அதுக்குள்ளே துராத்மாக்கள் போகாது. ஒருவேளை இந்த துராத்மாக்கள் போகக்கூடிய இடம் ரெண்டுமா இருக்கணும்னா அங்கேயும் பூஜைகள் சரியாக நடந்திருக்கக்கூடாது, வீட்லேயும் நீங்கள் சரி வர பூஜை செஞ்சுருக்கக்கூடாது. அந்த இடத்துல எல்லா பைகளும் உலா வரும், எல்லாமே போகும். இதுதான் விஷயங்கள்மா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக ஆவிகளை பற்றி நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை பற்றியுமே நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிங்கம்மா.